ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் எப்படி நம்ம செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி நம்ம பிளான் அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி அப்ளை பண்ணணும், இது க்ரைட்டீரியா இதுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்லைன் EPPA.en.gov.in அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். வெல்கம் டு தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் பேஜ் வரும். லே அவுட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வரும். அதில் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் லாகின் அப்படிங்கிறது இருக்கும். தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பர்மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் லாகின் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நியூ அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகண்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிற ஆல்ரெடி வீடியோ நான் 1 year முன்னாடியே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சர்ச் பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பேஜ் முதல்ல முன்னாடி இப்படி வராது. இப்போ நியூ ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் கார்னர், பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அப்படிங்கிறது இந்த பேஜ் வரும். ப்ரௌன் கலரில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஐ அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நேமு, அப்ளிகண்ட் நேம் யாரோ அவங்க நேமு, ரிலேஷன் நேமு, அதாவது சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அவங்க நேமு, மொபைல் நம்பரு, தாலுக்கா எல்லாமே கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சேவ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் நம்பர், பிளாட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பிளாட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக்கு என்ன, வில்லேஜ், எல்லா சைட் அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன சர்வே நம்பர், SF நம்பர் எல்லாமே கொடுங்க. கொடுத்துட்டு பிளாட் கேட்டகரின்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் லேஅவுட்டா, ரெகுலரைஸ்டு லேஅவுட்டா, சப்டிவிஷன் பண்ண சைட்டா, நத்தம் சைட்டா அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன ஏதோ டாக்குமெண்ட் படிச்சுட்டு அதை கிளிக் பண்ணி சேவ் பிளாட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். தவறான உள்ளாட்சி அமைப்பு விவரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்டடத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி செல்லாது மற்றும் செலுத்தப்பட்ட கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் அதாவது நீங்கள் பண்ணின ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது செல்லாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வரும். ஸோ அந்த பேமெண்ட் ரிட்டன் வராது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஓகே, உங்களுக்கு அக்ரி அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு லொக்கேஷன் நேவிகேஷன் ஜிஸ் லொக்கேஷன் கோஆர்டினேஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட SF நம்பர் சர்வே நம்பர் கொடுக்க சொல்லும். இல்லைன்னா மேப்பில் நீங்கள் எங்கே நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவல் கட்ட போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது NOC ஏதாவது உங்களுக்கு இந்த இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற லேண்டு
ஒரு விவசாய பூமியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து என்ஓசி வாங்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ஓசி வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து என்ஓசி வாங்கணுமா இது தேவையில்லையா அப்படிங்கிறது செக் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ஓசி தேவையில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து வந்துடும். அப்படி இல்லை என்ஓசி நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னா ரெட் கலரில் வந்துடும். நாட் எலிஜிபிள் அப்படின்னா என்ஓசி ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி வரும். அதாவது என்ன ஜோன், அதாவது ஏதாவது உங்களுக்கு வந்து கோஸ்டல் ஜோனு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ஓசி வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ஓசி அப்ளை பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ என்ஓசி வேண்டிங்கிற இதில் பட்சத்தில் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட பிளாட் ஏரியா எவ்வளோ, பிளாட் ஏரியானா சைட் ஏரியா எவ்வளோ, எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரா இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் 1 ஃபஸ்ட் ஃப்ளோரா அப்படிங்கிறது G+1 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து பில்டிங் ஹைட் எவ்வளோ, உங்களுக்கு 7 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். பில்டப் ஏரியா வந்து எவ்வளோ, கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டோட ஏரியாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும். அதே சமயத்தில் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதாவது 4.5 சென்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த இதில் பண்ண முடியாது. 4 சென்ட் 4.5 சென்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் பண்ணிக்கலாம், உடனே வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து சைட்டோட பவுண்ட்ரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது பக்கத்தில் என்ன வேக்கன்ட் லேண்டா, என்ன இருக்குது, ரோடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் வந்து என்ன பர்பஸ்க்காக பில்டிங் கட்டுறீங்க, ரெசிடென்ஷியலா இல்லை கமர்ஷியலா, அது வந்து என்ன அடிஷ்னல் பில்டிங்கா, நியூ பில்டிங்கா, இல்லை ரிவைஸ்ட் பண்ணுறீங்களா, எடிஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் பில்டிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செக்லிஸ்ட், அதோட சைட்டோட ஃபோட்டோ சைட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோ, நீங்கள் பில்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேக்கன்ட்னா கண்டிப்பாக அதில் பில்டிங் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து சேல் டீடு, பட்டா, உங்களுக்கு பிளான் PDF அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பிளானை வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூட்னி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிராயிங்கை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து சைன் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அது உங்களுக்கு டிராயிங் போட தெரியாது, அது வந்து உங்கள் லோக்கல் நியர்பை இன்ஜினியர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் போட சொன்னீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. அதை அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு சைட்டு டிடிசிபி சைட்டாக இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் காலி இடவரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நகராட்சியில் ஏரியாவில் இருந்துச்சுன்னா வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்சின்னு டிக் பண்ணிக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம், நாளைக்கு ஏதாவது ஒன்று எதுவுமே பண்ண முடியாது, பேமெண்ட் ரிட்டர்ன் வராது, இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நீங்கள் வந்து இன்ஜினியர்கிட்ட வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் தப்பாக கொடுத்துட்டு அவங்க வந்து பண்ணிட்டு எதுவும் வரல அப்படின்னா அது பொறுப்பு அவங்க கிடையாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியர் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இருக்கணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுங்க. எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில். அடுத்து வந்து பர்மிட் லெட்டர்னு இ-சைன் டாக்குமெண்ட்னு வரும். அப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி வரும். ஆதார் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து இ-சைன் பேமெண்ட் இருக்கும். ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் கீழே வந்து ஒரு சிம்பிள் இருக்கும் ப்ளூ கலரில், அந்த ஐக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிட் லெட்டருக்கு வந்து இ-சைன் பண்ண சொல்லும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். என்ன எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு பேமெண்ட் எவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிற பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு. அதில் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, நீங்கள் என்னமோ அது நீங்கள் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ், பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு வரும். பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரெக்கார்ட் அப்டேட்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து டவுன்லோடு அந்த சிம்பிள் அந்த ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் வரும். அதில் வந்து பர்மிஷன் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பில்டிங் பிளான், டிராயிங் லெட்டர், செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணீங்க இல்லைங்களா, அதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு நம்பரை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் கீழே, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டவுட் எதுனா கிளியர் பண்ணிக்கலாம். ஏதாவது பிளான் அப்ரூவல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.